வெல்கம் பேக் டு அர்னல்சாலா சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மகாபலிபுரமோட vlog தான். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகாபலிபுரம் போய் ரீச் ஆன உடனே நாங்கள் ஃபர்ஸ்ட் போன இடம் தான் த இந்தியன் சீஷல் மியூசியம். இந்த மியூசியமோட ஏரியாக்குள்ளே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் டிஃப்ரெண்ட் மியூசியம்ஸ் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா பர் ஹெட் 400 rupees காஸ்ட் ஆகும். இந்த மியூசியமோட என்ட்ரி கேட்டை நாங்கள் என்டர் ஆகி டைரெக்டாக லெஃப்டில் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னாவே இருக்கிறது தான் இந்த டிக்கெட் கவுண்டர். இந்த மியூசியம்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஐபிஸ் விசிட் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் வாங்கின உடனே நாங்கள் ஃபஸ்ட்டு போன மியூசியம் தான் த மினரல் மியூஸ். இந்த மினரல் மியூஸ் வந்து டிக்கெட் கவுண்டருக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். இந்த மியூசியம் வந்து ஃபுல்லாகவே மினரல்ஸ் பற்றி. இந்த மியூசியம் வந்து சி தீம்ல டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் உள்ளே போனோடனே இந்த தலை மேலே இருந்தது தான் ஒரு அழகான ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறமா சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரியே ஒரு மெரியன் ஸ்டாச்சு பார்த்தோம். இந்த ஸ்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீஷல்ஸ் வச்சு செஞ்சுருந்தாங்க. இந்த மியூசியம்குள்ள நிறைய இடத்துல சீஷல் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா நாங்கள் வந்து ஒரு டோரை பார்த்தோம். அந்த டோர் திறந்து உள்ள போய் பார்த்தா சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல நிறைய மினரல்ஸ் இருந்துச்சு. அந்த ரூமோட எக்ஸிட் டோரை திறந்து போய் பார்த்தா நம்மளுக்கு நேராகவே ஒரு வாலில் த கிரேட் வால் ஆஃப் சைனா மாதிரி பெயிண்ட் ஆகிருக்கும். நம்ம அந்த ஸ்டெப்ஸை மேலே ஏறி போய் பார்த்தா த கிரேட் வால் ஆஃப் சைனா பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து சில பிக்சர்ஸும் எடுத்துக்கலாம். உங்களுக்கான பிக்சர் வந்துட்டு சூப்பராகவும் கிளியராகவும் அந்த இடத்துல வரும். மினரல் மியூசியம்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நாங்கள் அடுத்து போன மியூசியம் தான் த சீஷல் மியூசியம். த சீஷல் மியூசியமோட ஃபவுண்டர் வந்து மிஸ்டர் கே ராஜா முகமது. இந்த மியூசியம்குள்ள டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சீஷல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சீஷல் டைப்லையுமே டிஃப்ரெண்ட் சைஸஸில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சீஷல்ஸை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு டெக்கரேட்டிவ் ஆர்ட்லையும் அங்கே வந்துட்டு நம்மளுக்காக ஷோகேஸ்க்கு வச்சுருப்பாங்க. அடுத்ததாக நாங்கள் போன மியூசியம் தான் த ஃபிஷிங் மியூசியம். இந்த மியூசியம்குள்ள டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸில் ஃபிஷிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு டிஸ்பிளேல வச்சுருப்பாங்க. அது கூடவே டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸில் எப்படி ஃபிஷிங் பண்ணியிருக்காங்க, இப்போ அது எப்படி டெவலப் ஆகிருக்கணும் நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் போட்ஸோட சின்ன மினியேச்சர்ஸ் வந்துட்டு நம்மளுக்காக டிஸ்பிளேல வச்சுருப்பாங்க. அடுத்து நாங்கள் போனது தான் இந்த ஃபிஷ் மியூசியம். இந்த மியூசியம்குள்ள டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. உள்ள இருந்த எல்லா ஃபிஷ்ஷஸையும் பார்த்துட்டு நாங்கள் அடுத்து போன மியூசியம் தான் த பேர்ல் மியூசியம். பேர்ல் மியூசியமுக்கு வெளியே இருந்த ஒரு கடை தான் மாயா பஜார். மாயா பஜாருங்கிற கடைக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலுமே வாங்கிக்கலாம். உங்களுக்கு அங்கே வந்துட்டு சில பேர்ல்ஸ் அண்ட் சில ஸ்டஃப்ஸ் வந்து கிடைக்கும். பேர்ல் மியூசியமோட என்ட்ரன்ஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடலில் அந்த பேர்ல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதோட என்ட்ரன்ஸே. உள்ளே போனோடனே ஃபுல்லாக பெரிய கிளாஸ் பாக்ஸஸ்குள்ளே வந்து அந்த பேர்ல்ஸை வச்சுருந்தாங்க.
அப்படியே பேர்ல்ஸோட சில டயக்ராம்ஸ் அப்புறம் பேர்லெல்லாம் கடலுக்குள்ளே எப்படி எடுப்பாங்கன்னு சொல்லிட்டும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா பேர்லை வச்சு செஞ்சது ஏதாச்சும் ஒன்று ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி வந்து நம்மளுக்காக வச்சுருந்தாங்க அங்கே. அடுத்ததாக நாங்கள் போன மியூசியம் தான் த டைனோசர் மியூசியம். இந்த டைனோசர் மியூசியம்குள்ளே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரூ சைஸ்ட் அனிமேட்டட் அந்த 3D டைனோசர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன், அதை எப்படியெல்லாம் இருக்கும், அது என்னென்ன பண்ணும், அது என்னென்ன சாப்பிடுங்கிற இன்ஃபர்மேஷனும் வந்து நம்மளுக்கு அது கீழேயே கொடுத்துருப்பாங்க. இந்த டைனோசர்ஸ் எல்லாமே ஒரு ஃபோம் ஷீட் மாதிரி இருக்கிற ஒரு ஷீட்டில் தான் செஞ்சுருப்பாங்க. அந்த டைனோசர் கூடவே அது சில மூமெண்ட்ஸும் பண்ணும் அந்த டைனோசர். அதுக்கப்புறம் அதுக்கிட்டேருந்து சவுண்டும் வரும், சில சவுண்ட்ஸ். அது எப்படி சவுண்ட் பண்ணியிருக்கோங்கிற அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும். இந்த இந்த மியூசியம் இதுலேயே எங்களுக்கு பிடிச்சது வந்து இந்த டைனோசர் மியூசியம் தான். நம்ம விஸ்வேஸ்வரய்யா மியூசியமில் ஒரு டைனோசர் பார்த்தோம்ல அந்த ஸ்டார்டிங்லேயே, அதே மாதிரி இங்கே வந்துட்டு நிறைய டைனோசர்ஸ் இருக்கும். அங்கே வந்துட்டு ஒரு டைனோசர் தான் இருந்துச்சு, ஆனால் இங்கே வந்து நிறைய டைனோசர் இருக்கும். அதுக்கப்புறமா சென்டர்லேயே இருந்தது தான் இந்த பெரிய டீரெக்ஸு. அதுக்கு சைட்லேயே நிறையா டைனோசர்ஸும் இருந்துச்சு. இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரூ சைஸ் டைனோசர்ஸ். அந்த காலத்தில் எப்படி அந்த டைனோசர்ஸ் இருந்துச்சோ அதோட ரியல் சைஸ்லேயே இப்போ வந்து நம்மளுக்காக அந்த 3D இது வச்சுருக்காங்க. இந்த மியூசியம்குள்ளே வந்து ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. குட்டி பசங்க அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் மகாபலிபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மியூசியமை விசிட் பண்ணுங்க. எல்லாருமே வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இந்த டைனோசர் மியூசியம்குள்ளேயே மேலே இருக்கிற ஒரு ஃப்ளோரில் வந்து 3D அந்த ட்ரிக்கி ஆர்ட் மியூசியம் இருந்துச்சு. நம்ம பெங்களூரில் ஒரு மியூசியமுக்கு போயிருப்போம், அதே மாதிரி இருந்துச்சு. அது அந்த ஸ்டெப்ஸை கிளைம் பண்ணும்போது மேலேருந்து அந்த டைனோசர் மியூசியமோட வியூவை பார்த்தீங்கன்னா அப்படியே செமையாக இருக்கும். நம்ம ஏதோ உண்மையாலுமே அந்த ஆதி காலத்துக்கு போய் டைனோசர் கூடவே இருந்த மாதிரி இருக்கும். இந்த மியூசியம்குள்ளே வால்ஸில் பக்கத்துலேயே நிறையா ஆர்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அங்கே எல்லாத்தையுமே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இல்லைனா வீடியோவும் எடுத்துக்கலாம். டைனோசர் மியூசியம்லேருந்து எக்ஸிட் ஆனவுடனே லெஃப்டில் இருந்தது தான் ஹாரர் மியூசியம். நாங்கள் வந்து ஹாரர் மியூசியம் போல். சீஷல் மியூசியம்லேருந்து வெளியே வந்தோடனே ஒரு ரோடு வரும். நீங்கள் அந்த ரோட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த 5 ரதங்கள், அந்த 5 ரத்தாஸ் இருக்கிற இடம் வரும். நீங்கள் அந்த ரோட் வழியாகவும் போகலாம், இல்லைனா உங்களுக்கு நேராகவே ஒரு ஷார்ட்கட் இருக்கும், அந்த ஷார்ட்கட் வழியாகவும் நீங்கள் நடந்தும் போகலாம். நாங்கள் வந்து அந்த ஷார்ட்கட் வழியாக நடந்து போயிருந்தோம். அந்த 5 ரத்தாஸ் இருக்கிற இடம் வந்தோடனே நீங்கள் வந்து அந்த டிக்கெட் கவுண்டருக்கு போய் ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கினோடனே நாங்களும் வந்து உள்ளே போயிட்டோம். நானும் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே என்னடா ஒரு சைடில் மண்ணாக இருக்குது, ஒரு சைடில் அப்படியே ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது, என்னடா இது ஃபுல்லாக கல்லுக்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய அம்மா அப்பா சொன்னதுக்கப்புறம் தெரியுது இது வந்துட்டு இந்த 5 ரத்தாஸ், அதாவது வந்துட்டு சேரியட்ஸ். அந்த காலத்தோட தேர். அந்த தேர் வந்துட்டு எப்படி இருக்குன்னு ஒரு இதை தான் ஒரு சிங்கிள் ராக்கில் வந்துட்டு காவ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு பல்லவ டைனாஸ்டியில் தான் கட்டியிருக்காங்க. இதை கட்டினவர் வந்துட்டு நரசிம்மவர்மன் 1 1630 1638 CE வரைக்கும் கட்டியிருக்காங்க. இதில் வந்துட்டு 5 ரதங்கள் இருக்குது. திரௌபதி ரத, அர்ஜுன ரத, பீமா ரத, தர்மராஜ ரத, அப்புறமா நகுல சகாதேவ ரத. இந்த 5 ரதமுமே ஒரே ஒரு சிங்கிள் லாங் ராக்கில் வந்து கட்டினது. நீங்கள் நினைப்பீங்க இந்த ஒவ்வொரு ரதமுமே ஒவ்வொரு சிங்கிள் ராக்கில் கட்டினதுன்னு. ஆனால் அது அப்படி இல்லை, ஒன்றொன்றும் ஒரே ராக்கில் தான் கட்டினது. ஒரே ஒரு பெரிய ராக்கில் எல்லாமே அந்த 5மே கட்டினது. நீங்கள் அந்த பார்த்த அந்த யானை, மற்ற அந்த யானை ஒரு இது இருந்துச்சுல்ல, அந்த யானை, அப்புறம் இருந்த நிறைய விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரே ஒரு ராக்கில் தான் கட்டினது.
நீங்கள் போயிட்டு அதோட பேஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே வந்துட்டு கீழே ஒரு இடத்துல ஜாயின் ஆகிருக்கும். மண்ணுக்கு கீழே இன்னும் சில பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் வந்துட்டு அப்படியே வச்சுருக்காங்க. அதுக்கு அடியில் தான் அந்த பேஸ் இருக்குது. அந்த பேஸ் வந்துட்டு அப்படியே ஜாயின் ஆகிருக்கும். நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரத்தங்களுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளியராகவே தெரியும். அந்த 5 ரதங்கள்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து மகாபலிபுரம் ஷோர் டெம்பிளுக்கு தான் போயிருந்தோம். இந்த ஷோர் டெம்பிளுக்கு வெளியவே ஒரு மினியேச்சர் வச்சுருந்தாங்க, அந்த ஷோர் டெம்பிளோட மினியேச்சர். அதுக்கப்புறமா அந்த ஷோர் டெம்பிளோட மினியேச்சர் பார்த்ததுக்கப்புறம் ஒரு கேட் இருந்துச்சு. அந்த கேட்டை தாண்டினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஷோர் டெம்பிளுக்கான அந்த வே வரும். அந்த வே ஃபுல்லாக க்ரீனரியாகவும் நீட் அண்ட் க்ளீனாகவும் இருந்துச்சு. நாங்கள் வரக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த இந்தியன் டான்ஸ் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கீங்க. இந்த ஷோர் டெம்பிளோட உண்மையான பேர் வந்து ஜலசயானா டெம்பிள். இந்த டெம்பிள் வந்து லார்ட் விஷ்ணுக்கும் லார்ட் சிவனுக்கும் கட்டினது. இந்த டெம்பிள் வந்து 2 கோபுரம் இருக்கும் நம்ம பார்க்குறது. ஆனால் இதே டெம்பிள் மாதிரி இன்னும் 6 கோவில்கள் வந்து கடல் கடியில் இருக்காமா. இதுக்கான ரிசர்ச் வந்துட்டு 2002லேருந்து 2005 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி 2002 to 2004 அந்த சமயத்தில் வந்து சுனாமி வந்த டைமில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அந்த சுனாமி வர கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த கடல் பின்வாங்கும்போது ஒரு 500 மீட்டர் பின்வாங்கும்போது ஒரு பெரிய செவரும் அந்த கோவில் மாதிரி சில ஸ்ட்ரக்சர்ஸும் மக்கள் பார்த்துருக்காங்க. மக்கள் அந்த மாதிரி 2004 பார்த்ததுக்கப்புறம் 2005 கவர்மெண்ட்டோட ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் போய் பார்த்ததில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா, இன்னும் இந்த கோவில் மாதிரி 2 to 3 கோவில்ஸ் வந்து கடலுக்கு அடியில் இருக்குங்கிறத. அதில் ஒன்று வந்து முருகன் கோயில்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து கண்டுபிடிச்சது 2 to 3 டெம்பிள்ஸ் தான். ஆனால் அந்த மாதிரி இன்னும் 2 to 3 டெம்பிள்ஸ் அதிகமாகவும் இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு 7 டெம்பிள்ஸ் இருந்திருக்கு. நம்ம பார்க்குறது வந்து 1 தான். இன்னும் 6 டெம்பிள் வந்து கடலுக்கு அடியில் இருக்குது. இந்த மகாபலிபுரமோட ஷோர் டெம்பிளே 50 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணுக்கடியில் தான் இருந்திருக்கு. இப்போ தான் நம்ம அதை வந்துட்டு எஸ்கவேட் பண்ணி அந்த மண்ணெல்லாம் தோண்டி எடுத்து இந்த டெம்பிள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நாங்கள் போகும்போது ஏதோ ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு, அதனால உள்ளெல்லாம் அலௌடு கிடையாது. இந்த மகாபலிபுரமோட ஷோர் டெம்பிளோட அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபென்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கடல் இருக்கும். அந்த கடலுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல் இருக்கும். நம்ம அதோட பேக் வியூவிலேருந்து பார்க்கும்போது அது வெறும் கல் மாதிரி தான் தெரியும். ஆனால் அதோட ஃப்ரண்ட் வியூவியை பார்க்கும்போது தான் தெரியும் அது வந்துட்டு ஒரு மான்யூமெண்ட் மாதிரி. அதுக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் சேம்பர் மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு கூட ஒரு எவிடன்ஸ் அந்த 6 கோயில்கள் இன்னும் கடல் கடியில் இருக்கிறதுக்கு. இந்த 2 கோபுரமும் ஒன்று ஈஸ்ட் டைரக்ஷன்லேயும் ஒன்று வெஸ்ட் டைரக்ஷன்லேயும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். சன்ரைஸ் அண்ட் சன்செட்டோட டைரக்ஷன் படி 13th செஞ்சுரியில் வந்த சுனாமியில் தான் அந்த மிச்சம் இருந்த 6 கோயிலும் வந்து கடல் கடியில் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்ட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திஷாந்த் அண்ட் ஃபேமிலி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.